ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே பசங்களுக்கு ஆஃப் டேன்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சப்பாத்தியும் பன்னீர் இருந்துச்சு. அதை வச்சு தொக்கு மாதிரி பண்ணி பசங்களுக்கு 2 சப்பாத்தி கொடுத்து ஸ்கூல்லையும் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேலை ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கலாம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டாச்சு. சாம்பிராணி போட்டதுமே எங்கேருந்து தான் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்னே தெரியாது. நானும் அதுக்கப்புறமா டக்குன்னு வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உருளியில் பூ மாற்றி வச்சுட்டு லஞ்ச் வேலைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே இன்னைக்கு சமைச்சேன். தினமும் இந்த மாதிரி அமையுமான்னு கேட்டிங்கன்னா அமையாது. ஒரு சில நேரத்தில் அறிபறியாக தான் அமையும். என்னைக்கு அமையுதோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொறுமையாக தான் லஞ்ச் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச மெனுங்க. எனக்கு வெஜ்ஜில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா காரக்குழம்பு தான். அதுக்கு அப்பளம் இருந்தாலே நான் நல்ல திருப்தியாக சாப்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூடவே அவரைக்காய் பொரியலை தான் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அவரைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 ஸ்டவ்வையும் ஒன்றா ஆன் பண்ணி இன்றைக்கி வேலையை முடிக்க போகிறேன். ஏன்னா பசங்களையும் போய் பிக்கப் பண்ணணுமா 12-10 போல். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் சாப்பாடு, ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு குழம்பு, ஒரு ஸ்டவ்வில் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 3 நல்லா பொரிஞ்சதுமே காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்துப்பழ கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி தட்டு போட்டு மூடி வச்சோம்னா நல்லா காய் வெந்துடும். இப்போ தேங்காயும் சீரகமும் அரைச்சி அதை போட்டு கலரி எடுத்துட்டோம்னா சூப்பராக காய் ரெடி ஆயிரும். இந்த சைடு வெங்காயம் வதங்கினதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சம் அரிசி மாவு போட்டு லைட்டாக எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அங்கே கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொசாயோட அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே ஃப்ரிட்ஜில் வந்து தயிரும் இருந்துச்சு, ஊற்று அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கூடவே மாம்பழமும் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு பசங்களையும் பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.